ஆளே வரலன்னு சொல்லுவாங்க கேட்டால். கேட்டு பாருங்களேன், ஃபோன் சும்மா யாரையும் கேட்டு பாருங்க. கூட்டமே இல்லைங்க. என்ன கூட்டம் இல்லைன்னு கேட்பானுங்க. சார் அதெல்லாம் அங்கே என்ன நிதர்சனமான உண்மை என்னன்றது எல்லாருக்கும் தெரியும். மக்களுக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அங்கே எவ்வளோ பேர் வந்தாங்க. சார் அங்கே நிற்க இடம் கிடையாது சார். 410 ஏக்கர் பார்க்கிங் ஃபுல்லாகி ரோடு ஃபுல்லாக வண்டிங்க நின்றுச்சு சார். தூத்துக்குடி ரோடை வந்து பிளாக் பண்ணி நிறுத்தினாங்க. அதாவது 200 அடி ரோட்டில் 100 அடி ரோடு தான் ஒர்க்கிங்கில் இருக்குது. மீதி 100 அடியை நிறுத்திட்டாங்க. அது இல்லாமல் உள்ள 200 ஏக்கர் திடல் ஃபுல்லாக கூட்டம் வந்துடுச்சு. இவ்வளோ பேர் வந்து அங்கே கூட்டம் வரல. நீங்கள் 4 லட்சம் பேர் 5 லட்சம் பேர் வந்து ரொம்ப முட்டாள்தனமான ஒரு கருத்தாக நான் பார்க்குறேன் சார். ரெண்டாவது வந்து டிஎம்கே வந்து 1000 பேசுவாங்க சார், சொல்லிக்கிட்டே இருப்பாங்க சார். இந்த மாதிரி வாயில் வந்து வடை சுடுறாரு, வந்து சினிமா டைலாக் பேசிட்டு போகிறாரு, இதெல்லாம் இப்படி பேசி பேசியே ஒன்றும் இல்லாமல் ஆகின்னு இருக்காங்க சார். வேஸ்ட் ஒன்றுமே. இது வந்து அவர் வந்து அங்கே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக மக்களுக்கு அரசியல் சொல்லிட்டார். ஆளும் கட்சி டிஎம்கே அதை வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக போன மாநாட்டிலே சொல்லிட்டார் சார். இருங்க நான் சொல்லிடுறேன் சார். அப்போ புரிஞ்சுக்கோங்க, போன மாட்டில் அவர் சொன்னது தான் இந்த மாநாட்டிலே சொல்கிறார். அவர் வந்து மாற்றலை. மற்ற கட்சி தலைவர்கள் மாதிரி